கத்தருக்கு மகிமையினோட்டு நம்ம எல்லாமே இங்கே வேறுப்பா டிவியில் எல்லாம் போறக்காத பேசுகிறேன். ஆமாம், அது போட்டுறோம். நீ ஸ்தோத்திரம் இல்லையா? பாருங்க, கத்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராம. இப்போ நம்ம செய்திக்கு போகிறோம். தலைப்பு நம்ம செய்தியில் ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லி, அப்புறம் அதில் ஆசீர்வாதம் எப்போ கிடைக்குது, எப்படி கிடைக்குதுங்கிறத பற்றி அதுக்கு நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படின்னா, கத்தருக்கு மகிமை உண்டாட்டு. ஆதிகாகம் 49:25 பக்கம் 67 பக்கம். எல்லாரும் எடுத்துக்கோங்க, வேட்டை தெளிவாக பாருங்க. ஒருத்தர் ஏதோ ஒருத்தர் நல்லா படிங்க. உங்களை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்து படம் நல்லா படிக்கணும்னு தப்பே இல்லை. ஆதிகாகம் 49:25 எடுத்தீங்களா? படிங்க. உன் தாப்பனுடைய தேவனாலே அப்படியே ஆயிற்று, அவர் உமக்கு துணையா இருப்பார், சர்வ வல்லவரான அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதனாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினால ஜனங்களுக்கு என்ன உரிய ஆசீர்வாதத்தினால உன்னையை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம் எப்படின்னா பயங்கர. சங்கீதத்தில் இப்ப நீங்க படிச்சீங்க 25ல் எத்தனை படிச்சு 14 படிச்சீங்க. பயங்கரைக்கு அப்படி பயந்து இருக்கிறதுக்கு இது ஆகும். இந்த வசனம் பொருந்தும். நேனாதான இருக்கிறதுக்கு இந்த வசனம் பொருந்தாத காரியமாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருக்குள்ள யாரெல்லாம் நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க பிறந்தீங்க. கர்த்தருக்குள் உண்மை இல்லைன்னா நீங்க எல்லாம் இந்த மாதிரி தோக்க பிறந்தீங்க. இங்க இருக்கிற ஜெயிக்க பிறந்தீங்க, இங்க இருக்கிற தோக்க பிறந்தீங்க. இதுல இருக்கிறீங்களா? இதுல இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளதான் நீங்க தான் முடிவெடுப்பாங்க. எதுலெல்லாம் தேவனுக்கு பயந்து உண்மையா இருக்கிறீங்களா அவங்க எல்லாம் அதுல ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. எதெல்லாம் உண்மை இல்லாதபடி பாயனோடு சொல்லிட்டு ரெண்டாவது இப்படி 10 வரல கண்ணி உண்டாக்கி என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வார்த்தை சொல்லிட்டு செய்யாந்தா இப்படி உங்களுக்கு என்ன பண்ணுவோம், கண்ணி உண்டாகுமா? இப்படி கண்ணி சிக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்ப நீங்களாம் இங்க தோக்கறக்கு உட்காந்துருக்கிறீங்க இல்லையா? பாயன் வார்த்தைக்கு ரொம்ப ஜீவன் இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். அந்த தேவன் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு, வேற எல்லாம் எங்க இல்லை. அந்த தெய்வம் உங்களுக்குள்ள இருந்துட்டு பார்த்து கொண்டே இருக்காரு. நீ என்ன பேசுறியோ அதுக்கு தான் அந்த பலனை கொடுத்துட்டே இருப்பார். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். காணிக்க கொடுக்கறக்கே காசு இல்லைங்க. நெசந்தான் நான் ஜாம் பண்ணிட்டு இருந்தேன். பேர் சொல்ல விரும்பல. ஜாம் பண்ணிட்டு போகலான்னு புறப்பட்டேன். அப்புறம் காசு பயிலோட்ட குழம்புல போகிற 500 ரூபா படம் கீழே போகிற விழுந்துருச்சு. ஒரு குறைஞ்ச ரேட்டுக்கு ஒரு 10,000 ரூபாயில இருக்கு. ஆசையே நீங்கள் தரேன் பணம் ஏதுனா நான் நினச்சிட்டு அதுக்கு எத்தனையோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பணத்தை மறிக்கிறதுக்கு ஒரு 10 பைக்கு மேலே சொல்லிட்டேன். நான் நினைச்சேன் ஒரு தேவ மனசு இடத்துல பேசுற வேச்சான்னு நினைச்சுட்டு நீ காணிக்குனை கேட்டாங்க, சொலம் பண்ண வந்தாச்சு, முடிஞ்சது, அதோட ட்ரைனிங். பைபிள் இருந்து அதே தானா கொண்டு பேச என்ன அர்த்தம்? என்னை நீங்க எங்கிட்ட போய் சொல்ல, எனக்கு இருந்து கொண்டு உங்களோட பேசுறாங்க, அவர் இடத்துல போய் சொல்றீங்க இல்லையா? முதல்ல புரிச்சுக்குவாங்க. தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்றீங்களோ அது அப்படியே தெரியும். தேவ சமூகத்தில் என்ன பண்றீங்களோ கர்த்தருக்கு தெரியும். பார்த்தீங்களா? அந்த இடத்துல கடவுள் அப்படியே வெளிப்படுத்துறாரு. பார்த்தீங்களா? அதே இடத்துல உண்மையை உண்டாக்கிட்டார். பார்த்தீங்களா? இப்போ நம்ம தெய்வம் எவ்வளோ பெரிய சின்னவரா, சின்ன தெய்வமா நினச்சி பாருங்க. எவ்வளோ பெரிய தெய்வம் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? அதுக்காக நீங்கள் பேசும்போது உங்ககிட்ட காசு இருக்குதா இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சு. ஆவியானவர் அது உணர்த்திடுவார். அதனால தான் நான் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் காணிக்கா ஒன்றுக்கா கேட்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் 1 கிளாஸ் தண்ணீர் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள பலனை கொடுப்பேன். எண்ணெய் கொடுக்குறியோ தண்ணிக்கே அந்த பலன் கொடுப்பாருன்னா நீ எண்ணெய் கொடுக்குற அதுக்குள்ள பலன் கிடைக்குமே கிடைக்காதா? ஆண்டவர் எத்தனை சொன்னார். அதனால தான் சொன்னார், எத்தனை விதமான ஆசீர்வாதம்? 3 விதமான ஆசீர்வாதம் சொன்னோமா? எத்தனை விதமான ஆசீர்வாதம் மேனங்க படிங்கிறதுல 19 இந்த 25ல் 49 25 ஆதிகாகம். உன் தாப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையா இருப்பார், சர்வ வல்லவரனாலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து பாருங்க உண்டாக ஆசீர்வாதத்தின்
கீழே ஆழத்தில் இருக்கும் உண்டாகும் ஆசீர்வாதத்தின் ஜனங்களுக்கும் என்ன பண்ணுங்க? கற்பங்களுக்குன்னு என்ன அர்த்தம்? ஜனங்களுக்குமே கற்பங்கள் என்ன? ஜனங்கள் குழந்தைகள், குழந்தை பெற்றெடுக்கிறீங்களா? உங்க குழந்தைகளுக்கும் உங்களுடைய சிறு பிள்ளைகளுக்கு, கருவத்தில் வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு அதற்கு உண்டாகும் ஆசீர்வாதத்தை உன்னை ஆசீர்வாதம். பார்த்தீங்களா என்னென்ன ஆசீர்வாதம்? உங்க குழந்தை வகுத்தில் வளராதுக்கு முன்னே இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேன் ஆண்டவர் சொல்ற. நான் சொல்லல, நல்ல வார்த்தை புரிஞ்சுக்குவாங்க. உங்க குழந்தை உருவாக்காதுக்கு முன்னையே, உண்டாக்காதுக்கு முன்னையே, இந்த குழந்தை பூமியில் வந்து கால் ஊடாதுக்கு முன்னையே அதுக்குள்ள ஆசீர்வாதத்தை தெய்வம் என்ன செய்யறாரு? வச்சிருக்கிறார். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த தெய்வத்துக்கு நீங்க பயக்கணுமா? பயக்க வேண்டியதான நீங்க தான் உருவெடுக்கணும் இல்லையா? ஒரு மனசோட வாழ்க்கையில எப்படி இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க எப்போது கொடுத்துட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு. இணைக்கிறதான் ஊரு. அது போல உங்களுக்கு எதையும் மறைக்காது தேவ சமூகத்துல பாருங்க. தேவன் அறியாத பிள்ளைங்க பாருங்க, ஒரு விசுவாசம்னா எவ்வளவு வேணாம் கடன் வாங்கி என்ன பண்ணுங்க? 5 ரூபா வட்டிக்கு 10 ரூபா வட்டிக்கு வாங்கி எதையும் செய்யறாங்க. நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கு? உங்களை வட்டிக்கு வாங்க சொல்றாரா? இருக்கிறத ஏன் செய்ய கொடுங்கிற. உன் இடத்துல என்ன இருக்கோ அதை கொடு. ஆமா, என்ன இடத்துல என்ன இருக்கு தேடுறாங்க. 2 பேர் 5 கொண்டா அப்படின்னு. அது என்ன பண்ணாரு? 5000 புருஷமாருக்கு சாப்பிட்டு முடிக்கிறது. ஏறக்குறைய 25,000 பேர் சாப்பிட்டாங்களா? பத்தியா நம்ம தெய்வம் என்ன செய்யறாரு? இருக்கிறத கொண்டாங்கிறார். நீ கடன் வாங்கிக்கோன்னு சொல்லல, நீ வட்டிக்கு வாங்கிக்கோ சொல்லல, வட்டிக்கு போய் நீ அடிமையாகன்னு சொல்லல ஆண்டவர். இல்லையா? உன்னை அடிமைக்காக உன்னை அழைக்கவே இல்லை. அடிமையில இருந்து உன்னை விடுவிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அடிமை கோலத்திலிருந்து நீ மாறக்காத அவர் அடிமை கோலமானார். அவர் இவனுக்காக அடிமை கோலம் ஆனதுக்கு சிலுவையில் போய் அடிமை கோலம் ஆகி உனக்காக கழுவ ரத்தத்தை எதுக்காக சொன்னார் தெரியுமா? உன்னை மீட்டுக் கொள்றதுக்காக. நீ எதிரெல்லாம் சிக்கிக் கொண்டிருக்கிறியா? எதிரெல்லாம் கவுத்துக் கொண்டிருக்கிறியா? எதிரியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில நீ சீரழிஞ்சு சின்னப்பட்டு பாவத்தோட சிக்கி இருக்கிறியோ அது விடுதலையாக்கிறதுக்காக உன்னை அழைத்தார் தேவன். இல்லையா? உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்காக தேவன் அழைத்தார். நீ பயக்கிறதுக்கு இல்ல, ஜெயிக்கிறதுக்கு உன்னை அழைத்தார். நீ பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுக்கல்ல, உன்னை ஜெயித்து ஒரு நாள் வாழாமரத்தை போல புதியிருக்காத உன்னை அழைத்தார். நம்ம தேவன் சொன்ன தேவன் நினைக்காது. உங்களையும் என்னை படைத்தவர், இந்த அண்ட சராசரி படைத்த தேவன். 5 கண்டங்களுக்கு அல்ல ஜனங்களுக்கு இவர்தான் தேவன். ஒரு உலக மனிதன் சொன்னாரு, எவ்வளவோ பெரிய பூசேரி தான், எத்தனையோ காரியங்களுக்கு நான் தலையிட்டிருக்கிறேன், ஆனாலும் இயேசுநாதர் தான் உலகத்தில் பெரிய கடவுள் அவர் தான் சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறாரு. ஏனுங்க அப்படி சொன்ன? ஆமா, அவர் தான் உலக கடவுள், உலக தெய்வம், உலகத்தை படைத்த தேவன் சொல்லி அவர் அப்படி சொல்றீங்கன்னா ஆமா, அவர் தான் கல்வாரி இருந்து சிந்தினாரு, அவர் தான் எல்லாத்தையும் மீட்டுக் கொண்டாரு, அவர் தான் 3ஆம் நாள் உயிரோடு இருந்துச்சாரு. மீதியெல்லாம் வந்தது எந்திரிக்கவில்லையே, அவர் கலர் இதுவரைக்கும் என்ன காலியா இருக்குது. அதனால நானும் நம்புறேன். ஆனால் எங்களுடைய சமுதாயம் என்னை விட மாட்டேங்குது. எங்க மக்கள் எங்களை புதுசேத்தான் தொட்டு எங்களை விட்டு போக வேண்டாம்னு சொல்லி பிடிக்கிறாங்க. இதோ அப்படிங்கிற பாத்தீங்களா? இல்லையா? அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? தெய்வத்தை நம்பி இருக்கிறீங்க, தேவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, உண்மையான தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு உண்மையான தெய்வத்தை எத்தனை ஆசீர்வாதப்பட்டிருக்கிறீங்க? எப்படி இருந்து கொண்டு இங்க இருக்கிறீங்களா இங்க இருக்கிறீங்களா? நீங்க தான் முடிவெடுக்கும். இல்லையா? கேட்டு போய் அந்த இடத்துல அந்த கிடைக்கான்னு பேசி அதெல்லாம் பேசியிருக்கிறீங்க. நிறைய பேசுறது அப்பவே என் காதுக்கும் வந்திருக்குது. நானும் அதனால ஆவியில் உணர்ந்தும் இருக்கிறேன். இப்படியெல்லாம் பேசாதீங்க தயவு செய்து. அது என்னை பேசல. நீங்க யாரையும் பேசுறீங்க? முட்டு முடிவெடுங்க. நீங்க சொல்ல உங்களுக்கு தான் நஷ்டம், எனக்கு நஷ்டமே கிடையாது. ஏன்னா எனக்கு இருக்கிறவரை நீங்க பேசுறீங்க, என்னை பேசவே இல்லை. இல்லையா? அதனால நான் சொல்றேன், நீங்க வந்து தயவு செய்து ஒருத்தருக்கு பேசாதீங்க. விசுவாசிகள் இருந்தாலும் பேசாதீங்க. அவங்களை ஏன் பேசணும்? நான் பேசுறேன்னா உங்களுக்கு திருத்தறக்காக பேச, நீங்க எதுக்காக பேசுறீங்க? அதை சொல்லுங்க. இல்லையா? பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. அதேவே நம்ம நேரத்தை போகடிச்சுட்டு கூடாது. அடுத்த வார்த்தைக்கு நாம் போலாமே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி பாருங்க, எபிரேயர் 6:19 படிங்க. 302ஆம் பக்கம் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு 302ஆம் பக்கம் மடவண்ண எடுங்க. அந்த நம்பிக்கை நமக்கு விலையும் உறுதியும் என்ன பண்ணுங்க? திரைக்கே உள்ளாக போகுதமான பாருங்க, ஆத்மா நண்புறமா
இருக்கிறது. பாத்தீங்களா? உங்களுடைய ஆத்மா எதுக்காக? நம்பிக்கை வரணும். முதல்ல தேவனிடத்தில் போனா நான் ஜெயிப்பேன், இந்த காரியத்தை நான் ஜெயிக்குவேன், நான் இப்படித்தான் நடந்துப்பேன், தேவனுக்கு விரோதம் ஒரு நாள் நடக்க மாட்டேன், எந்த மனசுக்கு விரோதமா நான் நடக்க மாட்டேன், எந்த மனசுக்கு விரோதம் நான் நடக்க மாட்டேன், உண்மையா நான் இருப்பேன். உண்மையா இருக்கும்போது என் ஆண்டவர் என்னை வசத்துவாரு, என்னை மேல இப்படித்தான் நிறுத்துவாரு, கீழே கூட நிறுத்தவே மாட்டாரு. அந்த எண்ணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருந்தா நீங்க ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. இல்லையா? ஜெயம் உங்களுக்கு முக்கியம். ஜெயிப்படுங்கிறதாகத்தான் தேவாலயத்துக்கு வர்றது. இல்லை நீங்க உலக ஜனங்களாட்டு போயிடலாமே, அங்க ஒவ்வொரு நாளும் கேட்பாங்க, அந்த சனி இந்த சனி மகள் சனி என்னென்னமோ சொல்லி சொல்ல நம்பி 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 போராடுவோம். அப்படியே ஞாபகம் போயிடலாமே. நீங்க அது கேசலாம் கும்பிடனே. இங்க வருவது எல்லாமே பொய்யாக்குறதா ஜீவனோட வேலையை, ஈஸ்வரனோட வேலையை. அந்த நீ மரண கட்டில் தான், மரண கட்டை விடுவிக்கிறதா ஈஸ்வரனோட வேலை. அப்ப இது நீங்க நம்பி வரும்போது மரண கட்டில் இருந்து விடுதலை ஆகிறதுன்னு அர்த்தம். அதுக்காக சத்தியத்தை கேட்டு வீட்டிலேயே படுத்துட்டு நான் இப்படித்தான் இருப்பேன்னா அதுக்கு கர்த்தர் காரணம் இல்லை, தெய்வம் காரணம் இல்லை. சக்தி தெரிஞ்சவனுக்கு மன்னிப்பு கிடையாது, சக்தி தெரியாதவனுக்கு தான் கிரியை செய்ய ஆண்டவருடைய வார்த்தை. இல்லையா? சக்தி தெரிஞ்சுட்டு நீ வேண்டாம் பண்ணனா அவனுக்கு கிரியை செய்யாதே. வியாதி மேல வியாதி பெருகிட்டு இருக்கு, கஷ்டம் மேல கஷ்டம் பெருகிட்டு இருக்கு. காரணம் என்ன? கிரியை செய்யாது. ஏன்னா அவனுக்கு சத்தியம் தெரியுது, அதை அவன் நம்புறது இல்லை, அவன் பயக்கிறது இல்லை, அந்த வார்த்தை அவன் ஏற்றுக்கொள்றது இல்லை. அவன் தோசன வார்த்தை பேசிக்கிட்ட எப்படி கிரியை செய்ய? இல்லையா? தேவ வார்த்தை கேட்டு நீங்க அப்படி இருந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஆக கடவுள்னு சொல்லி கர்த்தரே சொல்றாரு. எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல என்ன கேட்கறீங்க அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாடு. இரண்டாவது சங்கீதம் 41, சங்கீதம் 41 694 பக்கம். சீக்கிரம் எடுங்க. 41 41 கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருக்கிறத என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை. பாத்தீங்களா? சாயோடு அது சொன்னாங்க. சங்கீதம் 25:4-17 சொல்லிச்சு. அதே இது இங்கே சொல்றாரு, பொறுமை வேணும். பொறுமையை இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியும், பொறுமை இல்லைன்னு ஜெயிக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது அதே எபேசியர் 12:16 310 பக்கம் புதிய ஏற்பாடு. சீக்கிரம் எடுத்தீங்கன்னா எல்லா வசனம் சொல்லி முடிப்பேன், இல்லைன்னா வசனத்துல விட்டுரும் பாரு. ஆமா ஆமா. எத்தனை? 12:16. அது பக்கம் சொல்லிட்டு 310 பக்கம். பேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தான் தேசத்து புத்தத்தை என்ன பண்ணக்கூடாது, வித்து போட்டு படுத்துறாதீங்க. என்ன பண்ணக்கூடாது? ஒருவேளை பொறுமை இல்லாத செஞ்சிட்டீங்கன்னா, பொறுமை இல்லாத பண்ணீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு என்ன சாபமா மாறும். பொறுமை தேவை. அது என்னங்கிறார் ஆண்டவர்? பேசி கல்லனுங்கிற. சும்மா கல்லன் கூட சொல்லல, சும்மா வேஸ்தான் கூட சொல்லல. வேசி கடன் ரொம்ப மோசமான வார்த்தைன்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு வேலை அட பொண்ணு கோபம் வந்தா பார்க்கலாமே, நீ பேசு. அப்படித்தான் வாங்குவேன், அப்படித்தான் செய்வேன். கணவன் மணிக்குள்ளே போய் வாங்கிக்கோ, யாருக்கு நஷ்டம்? 2 பேரும் சடு போட்டு வாங்கிக்கிறீங்க, யாருக்கு நஷ்டம்? ஆத்திரம் படக்கூடாது. சிந்தித்து பொறுமையா பண்ணி ஆலோசனை பண்ணி, கணவன் மனைவி குடும்பத்துல பெரிய பிள்ளைங்க பெருசா இருந்தா பிள்ளைங்க கொண்டு ஒரு ஆலோசனை பண்ணி இப்படி இருக்குது, இந்த கடன் இருக்குது, என்ன பண்றது ஏது பண்றது கேட்டு அதுக்காக ஒரு பொருள் என்ன பண்ண இறந்துடாதபடி அதை செய்யலாமா செய்யக்கூடாதா தேவசனத்தில் உட்கார்ந்து அழுது குழம்பி ஜெபிக்கணும். சொல்ற வார்த்தையெல்லாம் தட்டி போட்டு இப்படித்தான் பண்ணுவோன்னு நீங்க இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கடவுள் என்ன செய்வாரு? தேவசனத்தில் உட்கார்ந்து பாருங்க, மாறியே தீரும். நீங்க உட்காராது வீட்டு உட்காந்து கும்மாளம் பாடுவீங்க, டிவி பாடுவீங்க, கண்ட பக்கம் நாயம் பேசுவீங்க, ரோட்லயும் கண்ட பக்கம் உட்காந்துருப்பீங்க. அது கர்த்தர் காரணம் இல்லை. இப்பதான் சோதனை கண்டதே இல்லாம ஆக்கி இருக்கிறது, எல்லாரும் திங்கிறது, முட்டையை படுத்துக்கிறது, இல்லை என்ன பழக்கம் மாறணும். சாப்பிடணும், மனுஷன் வாடகை சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? சாப்பிட்டோமா வீட்டில் இருக்கும்போது தேவாலயத்தில் செடிக்கணும், ரோட்ல செடிக்கணும். வேலை இல்லையா? வேலை இருந்தா வேலை கேட்டு வரணும். புதிய ஏற்பாடு கொண்டிருக்குது, நீ வேலைக்கு போய் வந்து சாப்பிட வேணுங்கிறார் ஆண்டவர். நான் நிறைய பேர் வேலைக்கே போக சாப்பிட்டே இருப்பாங்க. போன வாரம் சொன்ன, இந்த வாரம் சொன்னேன், சாப்பிட்டே இருக்கு நல்லதில்லை, வேலை செஞ்சா தான் சாப்பிடணுங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நீ நிறைய சம்பாரிச்சு ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு லீவ் போட்டு சாப்பிடலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், ஒரு வாரம்
தப்பில் ஆண்டவர் சொல்றார், நீ ரசித்து குடிக்கிற. சும்மாவே இருந்துட்டு அப்படி செஞ்சுட்டு கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. இப்ப ரெண்டாவது லூக்கா 14 லூக்கா 14:12 படிங்க. லூக்கா 14:12 பக்கம் 104 பக்கம். லூக்கா புதிய ஏற்பாடு. அன்றியும் அவர் பாருங்க, விருந்துக்கு அழைக்கிறது. நீ ராவிருந்தாவது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரி ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யம் இல்ல. வாரி யார் யாரையும் கூட ஐஸ்வர்யக்காரன் அழைக்காத, இப்படி சொந்த பந்தத்தை அழைக்காத, அண்ணன் தம்பியில் அழைக்காத. அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்வார்கள், செய்தலாகும். இப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க அழைக்கிறன்னா பஞ்ச பிரதேசம் கூப்பிடுங்க, நல்ல சாப்பாடு கொடுங்க, அழைச்ச போங்க. நீங்க அவன் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, அவன் செய்ய மாட்டேன், அவனுக்கு கூப்பிட்டு சோறு கொடுங்க, அவனும் உங்களுக்கு என்ன பண்ண சின்ன போட்டு அவன் என்ன அடுத்து உங்களுக்கு செய்ய மாட்டேன், நீங்களும் அவனுக்கு என்ன பண்ண கொடுக்கலாம், தப்பே இல்லை. அதே சமயத்தில் யார் இடத்துல எங்கே போகணும்னு பார்க்கணும். யார் கூப்பிட்டாலும் ஓடாதீங்க. தேவனால் போயிட்டு நீங்கள் ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் செய்வேன். நீங்கள் போய் நீங்கள் நல்லது கூப்பிட்டுருப்பீங்க, நீங்கள் கிறிஸ்துவுக்கு புத்தாண்டு கூப்பிட்டுருப்பீங்க. அவன் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு நான் கடை விட்டு நீ வழின்னா வந்தாகணும், நீ கை நினைச்சாகணும். போலின்னு என்னாக சினேகம் என்ன துண்டாகும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும், முதலுக்கே எப்படி அழைக்கணும், என்ன பேசணும், எதுக்காக அழைக்கணுங்கிறது விட்டு முடிஞ்சு அழைச்சிங்கன்னா போகும். இந்த வார்த்தை சொல்லுது. அதனால எத்தனை பிரச்சனை வருங்கிறது இல்லை பாருங்க. பின்னாடி என்ன படிச்சிங்கன்னா அது படிச்சுக்க பாருங்க. இப்போ எத்தனாவது படிச்சிங்க? 12 படிச்சிங்க. 14 இந்த 11 படிங்க. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் சப்பானிகளையும் குருடரையும், யார் சப்பானிகளையும் குருடர்களையும் ரோட்டில் உட்காந்துக்கிற அப்படியா இருக்கிற சோத்துக்கெல்லாம் கூப்பிட்டு நீ சோறு போடும். நீ யாருக்கெல்லாம் நீ கூப்பிட்டு அழைச்சி போட்டேன்னா அவன் கூப்பிடுவா. அந்த அன்னைக்கு நீ போகலன்னா நீங்கள் என்ன ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு போகணும், அன்னைக்கு தான் விருந்து வச்சு வர சொல்லுவான். நீ போகலன்னா நீ தான் பெரிய சாமி கும்பிடுன்னு கேட்பான். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நிறையா அப்படி தான் செய்வேன். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், தகுத்தோணும். தகுத்துற இடத்துல தகுத்துக்காகணும், வெறுக்கிற இடத்துல வெறுத்துக்காகணும். வேறு வழியே இல்லை தேவ சமத்தில். என்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இங்கே இதில் நம்ம சாந்தியாட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், கிறிஸ்து. அவர் ஆரிசி. அவர் ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாம் வச்சு செய்கிறார். அப்போ அழைச்சிட்டாங்க. நான் சொன்னேன் நான் வர முடியாதுன்ட்டு. ஏன்னா நாங்கள்லாம் கிறிஸ்தான். நீ கிறிஸ்து ஆறு இல்லைங்கிறாங்க, வேதம் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. எங்கள் சாமியார் என்ன பண்ணுவாருங்கன்னா திராசராஸ் இது ஊற்றி வச்சுருப்பாரு கிண்ணத்தில், அதை தொட்டு வாயில் போட்டுக்குவார், அவர் எடுத்து குடிச்சுக்குவார். எங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா அப்போன்னு சொல்லி நாக்கில் ஒரு குறுக்குறி வச்சுக்குவார். அவ்வளோதானுங்க, எங்களுக்கு திராசராஸ் மேலே கொடுக்க மாட்டாங்க. அப்படியா, சரி சரி. ஆண்டவர் என்ன செஞ்சார் சொல்லி பாட்டுக்கிறீங்களான்னு கேட்டேன். தெரியாதுங்கண்ணா, எல்லாம் அங்கே சொல்லித்தாங்கல்ல. அது வார்த்தை சொல்லுவாங்க, அவர் அருளார் இவர் அருளார், ஆமே ஆமே அப்படிம்பாங்க. அள்ளி முடிஞ்சிருப்போம்னு காட்டிக்குவாங்க. அதே எங்களுக்கு தெரியும். பாட்டு நிறைய பாடுவாங்க. கடைசியில் வசனம் என்னன்னு கேட்டால் ஒன்றுமே தெரியாமல். ஆனால் பக்தியா நல்லா போய் நிற்போம் பாருங்க. பக்தியா ஒரு இடத்துல உன்னை காட்டுவாங்க. பக்தி பார்க்கணும். உங்களுக்குள்ள அப்படியெல்லாம் பக்தி இல்லைங்க. நீங்கள் காட்டு சும்மா அல்லேலூயா கத்துவீங்க, அதுதான் தெரியுங்க. அப்படி சரி சரி, எங்களுக்குள்ள அப்படித்தான் இருக்குது. நான் வசந்தக்குள்ளே படிச்சிங்கன்னா யார் கத்துறாங்க யார் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும். அப்போ அதை சொல்லி போட்டு நான் வந்து ஒரு 18 வருஷத்துக்கு மேலே இருக்கு. அப்புறம் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் சில இங்கேருந்து பாரிவதி நகரம் ஒரு நகரம் இருக்குது. எங்கன்னா நாகர்கோவில். அங்கே ஒருத்தர் அதுலேருந்து அந்த சாமியார் வந்து விடுதலை ஆகி ஆரிசிலிருந்து விடுதலை ஆகி வந்தவர் சொன்னார் சாட்சி. அது வந்து இப்போ பண்டிகோஸ் சேர்ந்து சொல்வார். இருக்கிற சாட்சிகள்லாம் சொல்லும்போது நிறைய பேர் இங்கே இருந்த திருப்பூருக்குள்ள இருந்த ஆர்சி சிஎஸ்சி ரோமன் கத்தலுக்கெல்லாம் நிறைய பாசிட்டிவ் மனதில் பண்ணாங்க. கூப்பிட்டு அவருக்குன்னு அவங்களுக்குன்னே வந்து அவர் சொன்னார் சாட்சி, இப்படித்தானே நம்ம நினைக்கிறோம், இப்படித்தான் இருக்கிறோம், இது மாறணும்ல. நான் மாறி வந்து இந்த வசதிக்குள்ளே படித்ததுனால சொல்லித்தார சொல்லி எல்லாருக்கும் வர சொல்லி சொன்னார். அதனால் யாரையும் குற்றப்பட விரும்பலைன்னு சொல்லி அவர் சொல்லி விரும்பிட்டு சொல்லிட்டு போனார். அப்போ அதனால் வசனம் என்னங்கிறது நம்ம நல்லா ரெண்டே கோஸ்க்காக வசனத்தை நிறைய சொல்லி கொடுக்குறோம்.
நீங்கள் வசனத்தை கேட்டு அப்படி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தது. சரி, அப்போ அது என்னென்னா யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து 13 படிச்சிட்டிங்க. 14 படிங்க. அதில் அப்பொழுது நீ என்னவான இருக்கலாம்? பாக்கியவானா இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களே, நீ உயிர்த்தெழுதுகளில் உங்களுக்கு உயிர்த்தெழுது பதில் செய்யப்படும். இதில் கரெக்டாக இருந்தீங்கன்னா நாங்கள் செஞ்சோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்ம இங்கே வர ஒரு விசுவாசி போகிற போதுன்னா அவங்க சொந்தக்காரர்கள் வர என்னமோ ஒரு விசுவாசி போனாங்க. அந்த தட்டு ஜோடிக்கணுமாமா எல்லா விக்கிரங்களுக்கு என்னன்றது அத்தனையும் வாங்கிட்டு போனோம். நான் பார்த்துட்டேன், நமக்கு மனசுக்குள்ள ஒரு பாரம் உண்டாயிடுச்சு. எல்லா விசுவாசி என்ன சத்தியம் கேட்குறாங்க, எப்படி வளர்கிறாங்க. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? லூக்கா 14 என்ன சொல்லுது? 14 13 வரைக்கும் என்ன சொல்லுது? அதில் நீங்கள் 15 வரைக்கும் 17 அதில் படிச்சிங்கன்னா அது நிறைய படிச்சிங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும். எப்படி பண்ணுறோம்? அவங்களுக்கு நீ போய் அது உனக்கு வந்து செய்யறதுனால தானே இதை செய்கிறேன். நீ அது காசுக்கான நீ பண்ண நான் அது மாதிரி பண்ண முடியாது. எனக்கு காசு நான் அது முகிய வச்சுட்டு வரலாம். நீ அதே முகிய வச்சாலே நீ அவங்க உனக்கு ஒரு என்ன பண்ணா ஒரு காசு தங்க காய்ச்சி வச்சுருந்தா நீ வைக்கும்போது 1.5 காசு வைக்கணும். நிறைய அப்படித்தான் இப்போ மாறணும், வேறு வழி இல்லை. அன்றைக்கி அவங்க வந்து ஒரு நகை 30 ரூபாய்க்கு இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ 80 ரூபாய்க்கு ஆயிடுச்சு. 80 ரூபாய்க்கு வைக்கும்போது எவ்வளோ நீங்கள் 70,000 அப்போ எவ்வளோ சேர்த்து விற்கணும்? முடிவெடுங்க. 80க்கு 50 ரூபா சேர்த்து தான் விற்கணும். காலகட்டத்தில் பாடிது இல்லை, எனக்கு நகையத்தான் வச்சோம் நம்ம. நீ சரி நான் வச்சதை விட்டு வெயி, நான் 1 பவுன் வச்சோம் 1 பவுன் விட்டு வெயி. நீ 30 ரூபாய்க்கு வச்சியோ 10 ரூபாய்க்கு வச்சுனா அது எனக்கு காரணம் இல்லை. நான் வச்சு எனக்கு 1 பவுன், நீ 1 பவுன் போய். நீ எவ்வளோ எடுத்து வச்ச? அன்றைக்கி 15,000. எவ்வளோ வச்ச? 30,000. இப்போ எவ்வளோ? 80,000 வெயி. புரியுதா? பதில் என்ன போட்டுக்கு தெரியுதாப்பா? லூக்கா 14 என்ன போட்டுக்கு புரியுதாப்பா? வசனம் படிக்கிறது தெரியுதா? மாட்டிக்குவீங்க. 2 பவுன் போட்டிருந்தா நீங்கள் எவ்வளோ கொண்டே விற்கணும்? அப்புறம் 60 ரூபாய்க்கு அவங்க 2 பவுன் 60 ரூபாய்க்கு எடுத்துருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ 1.5 லட்சம்னா செலவு பண்ணி விற்கணும். அப்படித்தானே? 1.5 லட்சம் வச்சு வந்தோம் 160 விற்கணும். இப்போ எவ்வளவு? வெறும் 60 இங்கே 1 லட்சம் சேர்த்து விற்கணும். இப்போ புரியுதா காலகட்டங்கள் மாறுறத? அதெல்லாம் புரியாதபடி நீங்கள் எதையும் செய்யக்கூடாது. போராட்டம் அதே மாதிரி கூப்பிட்டு நீ நான் சாப்பிட்டு வந்தேன், சாப்பிட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து சாப்பிடுங்க. அதோட அப்படி எடுத்துக்கணும். ஊகி வைக்கிறது வைக்கணும். புரியுதுங்களா? கர்த்தர் மகிமை உண்டாட்டு. அதுவும் எந்தெந்த நாள் போகணும் எந்த நாள் போகக்கூடாது இருக்கு. கர்த்தருக்கு நாள் உண்டாட்டு. சரி, அது அப்படி இருக்கு. 2வது இது ரோமர் 5 மூலப்படிங்க பக்கம் 212 பக்கம். ரோமர் 5:3 212 பக்கம். மடம் எடுங்க சீக்கிரம். அது மாத்திரமல்ல, உகத்திரமும் பொறுமையும் பொறுமை நம்பிக்கை உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உகத்தரங்களிலும் நேர்மை பாராட்டும். இதில் மேலுமே பாராட்டும். அவன் வரும், நான் 1 பவுன் மட்டும் 2 பவுன் வச்சு இதுக்கறி வச்சுட்டாங்க, இல்லாத பண்ண முடியாது, கடனை வாங்கி நீ கடன்காரனே ஆகும். அதில் மாறப்பு பாரு. ஆமாம், உகத்தரம் வந்தால் பரவாயில்ல, அதில் மேன்மை பாராட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். 2வது 1 கொரிந்தியர் 10:14 236 பக்கம். புதிய ஏற்பாடு 10:14. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களை விக்கிரக ஆராதனைக்கு விலக்கி ஓடுங்கள். 14 முடிச்சு. என்ன பண்ணுங்க? நீங்கள் என்ன பண்ணணும்? எப்படி விக்கிரகம்னா நீங்கள் என்ன பண்ணணும்? விக்கிரகங்களுக்கு விட்டு போனால் தான் ஆராதனை நினைக்காதீங்க. நீங்கள் என்னெல்லாம் காலத்தில் கழுத்துலலாம் போடணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, வீட்டில் ஏதோ ஒரு நல்லது வட்டத்தை செய்யணும்னா, நீங்கள் மட்டும் ரகசியமாக எல்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த விக்கிரகங்களுக்கு நீங்கள் அடிமையாகிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமாம், ஜாக்கிரதையாக இருக்கணும், விலையோடணும். ரகசிய பாவங்களுக்கு விலையோடணும். ரகசியமான காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் தலைவிடாதீங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரராக இருப்பாங்க, அவங்கள பாருங்கள், பெரிய பணத்திலே பணம் படுத்து கிடக்கு. அவங்க இடத்துல பாருங்கள், அதை மூக்கலை ஊற்றிருக்க மாட்டாங்க, காதே ஊற்றிருக்க மாட்டாங்க, நகை நிறைய இருக்கு. ரஜினிமணிக்கு எத்தனை பவுன் எவ்வளோ நகை படிச்சுக்கா தெரியுமா? போய் பாரு. நாமளாக இருந்து என்ன எல்லா பக்கம் ஓட்ட ஓட்டுவோம், எல்லாம் ரயிலும் ஓட்ட ஓட்டுவோம், எல்லாம் ஒன்று கூட ஓட மாட்டோம்.
இங்கெல்லாம் ஓட்ட போட்டு வகுத்துல ஒன்று ஆகுதுன்னா வகுத்துல கூட போட்டு முன்னால் வந்து போட்டு தோக்கட்டும் உண்மைதானே அது. என்னம்மா கூட அப்படி தெரியலம்மா, என்னென்ன தெரியல, கற்றுக்கு மாறும். நிறைய பணக்காரனுங்க அதை நம்பதில்லை, ஏழை தான் அப்படி பண்ணுறாங்க. பணக்காரனுங்க என்ன வாங்கி வைப்பாங்க, எச்சப்போக விற்றுக்கலாம். இப்போ நாம் அப்படி செய்ய மாட்டோம். காதலையும் மூக்கிலையும் போட்டு குறைச்சிருக்கோன்னு ஏதோ பிரச்சனை கொண்டாந்து கற்றுருக்கு மாமி உண்டாட்டு. சரி, அது அப்படியே இருக்குது. அதில் 7 படிங்க. அதுலேயே 7 10ல் 7 பாருங்க என்ன பண்றாங்க பாருங்க. ருசிக்கமும் குடிக்கமும் உட்கார்ந்து என்ன பண்றாங்க? விளையாட எழுந்திருந்தார் என்று எழுதியிருக்கிறபடி அவர்கள் சிலர் விக்கிரக ஆராதனை ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். டெக்னிக்கல செய்யாதிருங்கள். பாஸ்டுக்கு தெரியாதுன்னு பண்ணாதிருங்கள். பாஸ்டுக்கு தெரியாது, பாஸ்டர்மாருக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது, நம்ம இப்படி செய்யறதெல்லாம் அப்படியே மறைச்சிக்கு நாம் எங்கேயோ வரவுக்குன்னு செய்யணும்னு சொல்லி பண்ணாதிருங்கள். வரபொருளாக போய் சிந்து போட்டு என்ன பண்ணுறது, அலங்காரம் கொண்டு போய் வேலைக்கு போகிறவங்க நல்லா போயிட்டு போகும்போது வீட்டில் கட்டி நல்லா குழைய சேலை கட்டி நல்லா வேஷ்டியெல்லாம் விட்டுட்டு போய் வச்சுக்கிறது. மத்தியானிக்கு போகிற கூப்பிட்டு பக்கம் போயிட்டு வராதிருங்கள். நல்லா சாப்பிட்டு போட்டு நல்ல நாட்டு வந்து நடிக்காதிருங்கள். அவங்கள போல பண்ணாதிருங்கள். நிறைய பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்படி ஏமாறாதீங்கள். உங்களுக்கு ஒரு வேளை போஜனைக்காக அவன் என்ன பண்ண சேஷத்தை பற்றி வித்தானுங்க பேசிக் கண்ணனை போல மாறாதிருங்கள். என்ன பண்ணிட்டானவ ஒரு போஜனத்துக்காக என்ன வேசிக்கணாட்ட அவனுடைய போஜனத்தை விற்காதிருங்கள். உங்களுக்கு கிடைக்கிற அவசியத்தை தொலைக்காதிருங்கள். சோறு பருப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது போகாது. கிடைக்கி தெய்வத்தை நம்பருக்கு விதவிதமாக சாப்பிட்றதுக்கு யோகை போல சாப்பிட்றதுக்கு கொடுப்பாரு. புரியுதுங்களா? விதவிதமாக நீங்கள் கண்டிஷனாக சாப்பிடுங்க. நீங்கள் நம்பினீங்கன்னா அப்படியே கத்திர செய்வார்கள். அல்லேலூயா. கத்திர உங்களை மேன்மேல் ஆசீர்வதிப்பாராக. 2வது சங்கீதம் 58:11. சீக்கிரம் படி, சீக்கிரம் டைம் ஆகி போச்சு. திருவனந்தபுரம் கொடுக்கணும். சங்கீதம் 58:11 705 பக்கம். அப்பொழுது பாருங்க, மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்று மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்று மனசன் சொல்வார். நீங்க இப்படி இருந்தீங்கன்னா வேசிக்கலனை போல ஒரு போல போஜனத்துக்கெல்லாம் போகாதிருந்தீங்கன்னா நீதி செய்கிற தேவன் உங்களுக்கு அது உலகத்தான எல்லாரும் சொல்ற அளவுக்கு உங்க தேவன் நம்ம தேவன் எல்லாரும் செய்வார். நம்ம தெய்வம் எல்லாரும் செய்வார். இந்த வசனத்தை இன்னொருக்க படிங்கம்மா, நல்லாவே சத்தமிட்டு படி கேட்கிற மாதிரி. அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்று மெய்யாக பூமியில நியாயம் செய்கிற தேவன் உண்டென்று மனசன் உங்களுக்கெல்லாம் சொல்லுவார். எப்படி இருக்கக்கூடாது? யாரு மாதிரி இருக்கக்கூடாது? இங்க இருக்கிறவனால இருக்கக்கூடாது, இங்க இருக்கிறவனால இருக்கணும். அது இருந்தா நீங்க உண்மையால் பெற்றுக்கொள்ளுங்க. இது இல்லையிட பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. இது முக்கியம். போய் கண்ணவரை சேர்த்து உட்காந்து நீங்க சிநேகம் செய்ய வரைக்கும் உங்களுக்கு தான் நஷ்டம். சிநேகத்தை குறையும். சிநேகம் எங்க சேரணும்? தேவப்படி செபிக்கிற பிள்ளைகளோட சிநேகம் சேருங்க. யாரோட சேரணும்? ஜெபிக்கிற பிள்ளைகளோட. உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குற என்ன சொல்லுங்க, தீங்கு சொல்ற பிள்ளைகளோட சேர்ந்துடாதீங்க. அது பெரும்பாச்சமாயிருக்கு. அதில் அனுமானம் அது பெரிய ஆபத்தப்பட்ட செய்தி. இல்லை செவிக்கிறாங்களா, பாஸ்டர் ஒவ்வொரு வார்த்தை சொல்லி கொடுக்குறாங்களா, அது கேட்டுக்கொண்டு பாஸ்டர் கிட்ட எதாக இருந்தாலும் நீ கண்ணீரோடு சொல்லும் போது ஆண்டவர் உன்னோட இருந்து என்ன பண்ணாரு, அந்த வார்த்தை கேட்டு பாஸ்டருக்கு ஆசீர்வதிக்கிறாரு இல்லையா, எசப்பனை ஆசீர்வதிக்கிறாரு. அப்படி சொல்லி கொடுக்குறவோட சேருங்க. நீ எதோ தான் பாஸ்டர் கிட்ட சொல்லாத அப்படிங்கிறோட சேர்த்தீங்கன்னா தீங்கு விளையுதுன்னு அர்த்தம். இல்லையா? சொல்லி நீ தப்பிச்சுக்குவே, நீ வாழ வச்சிடன்னு சொல்லி கிறிஸ்தாஸ் அவங்க மேல இடம் போட்டு நீ அடைச்சி வைப்பாங்க. அங்க ஆளுகளோட சேர்ந்துடாத, சேர்ந்துட மாட்டிக்குவேன். உனக்கு கிடைக்கிற ஆசிரியத்தை நீ இறந்துட்டு இருக்கிறீன்னு அர்த்தம். இல்லையா? ஜெயிக்கிறத ஒரு பரிசுத்தமான இடத்துல சொல்லும் போது உனக்கு திரும்ப ஆசீர்வாதம் பாரு.
அதே போய் சொல்லி அது சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் போனேனா இருக்கிறேன் இறக்கிறேன்னு அர்த்தம். இல்லையா? நிறைய புரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. ரெண்டாவது ஸ்தோத்திரம். கொஞ்சம் ரேட்டாலும் பரவாயில்ல, வசனம் சொல்லி முடிச்சிடலாம். சரியா? எபோசியர், எபிராயிர், இல்லை எபிராயிர் இல்லை, என்ன பிலிப்பியர், பிலிப்பியர் 3:13. பிலிப்பியர் பக்கம் 273 பக்கம், புதிய ஏற்பாடு. ஆ 3:13. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டே நான் எண்ணுவது இல்லை, ஒன்று செய்கிறேன். என்ன பண்றீங்க? பின்னாடிகளை, என்னென்ன கெட்ட வழக்குங்களா மறந்து முன்னாடிகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காக வக்கை நோக்கி தொடருவீங்க. புரியுதுங்களாப்பா? இப்போ நீங்க தொடரணும், பின்னாடி மறந்துடணும். அது நீங்க படிச்சுட்டே கூடாது. உங்களுக்கு யாரெல்லாம் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க சொல்லி கூப்பிட்டு எல்லாம் டெக்னிக்கலாக பேசி அங்கே இங்கே சொல்கிறாங்க, அதை பார்த்து நம்புறீங்க. என்ன நம்பணும்? அது நல்லதா கெட்டதான் நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கணும். ஆராய்ச்சி பார்க்காது நல்ல சொல்ல டக்குன்னு கேளுங்க. அதில் நல்லதை எடுத்துக்கோ, கீழானது அப்படியே உதறி விட்டுருங்க. அறத்திற்கு என்ன நியமனத்தை நீங்கள் என்ன நாடி ஓடுன்னு சொல்கிறாரு ஆண்டவரே. அது ஸ்தோத்திரம். அதில் எத்தனை படிச்சிட்டீங்க? 13 படிச்சிட்டிங்களா? 14 படிச்சிட்டீங்க. ரெண்டாவது யாத்திராகம் 20:24 பழைய ஏற்பாடு. அதான் நான் பக்கம் எடுத்தாரு. யாத்திராகத்தில் 20:24 யார் எடுத்தீங்க? மண்ணு நேலை எனக்கு உண்டாக்கி அது மேல உன் ஆடுகளையும் உன்னை மாடுகளையும் சகல சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. என் நாமத்தை பிரஸ்தாகப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலையும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிரியர். பார்த்தீங்களா? உன் நாமத்தை பிரஸ்தாகப்படுத்த எந்த இடத்துலையும் அப்படிப்பட்ட ஜனங்களோட கோட்ல பேசுங்க, அப்படிப்பட்ட ஜனங்களோட தொடர வைங்க, அப்படிப்பட்ட ஜனங்களோட உட்காருங்க, அப்படிப்பட்ட ஜனங்களோட உட்காந்துவானுங்க. பேசிக்க துணைக்கு கூட்டிக்குவாங்க, ஜபத்தை கூட்டிக்குவாங்க. தேவையில்லாத போய் மாட்டிக்காதீங்க தயவுசெய்து. நானே உங்களுக்கு தெரியுங்க சொல்றேன், எங்கிட்டே தொடர வைக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை கேட்குறீங்க, அதோடு விட்டுருங்க. நானே உண்மையை சொல்லிடுறேன், நம்முடைய வார்த்தைக்கு சொல்லிடுறேன். நானா இருந்த என்ன பெரிய பொக்கா பேசுவார் வார்த்தைக்கு தவிர்த்து வேற வார்த்தை பேசுனா ஏற்றுக்காதீங்க. தேவ வார்த்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஸ்தானத்துல எந்த ஸ்தானத்திலையும் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வளவர இருந்தா அந்த ஊழியக்காரனோட நீங்க தொடர வச்சுக்கோங்க. இல்லையா? அந்த விசுவாசிகளோட தொடர வச்சுக்கோங்க. சும்மா எதுக்கு கூப்பிட்டாலும் என்னன்னு சொல்லிட்டு மணிக்கணக்கில் போட்டு பேச மாட்டிக்காதீங்க, தீங்க வர வச்சுக்காதீங்க. அதனால ஆசிரியத்தை நீங்க இழந்துடாதீங்க. அவ்வளவுதான் சொல்லி முடிக்க முடியும். இல்லையா? கர்த்தர் மகிமை உண்டாட்டு. மிக நீதிமொழியில் 24:16 நீதிமொழியில் சீக்கிரம் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் அர்த்தம் சொல்ற டைம் இல்லை. நீதிமொழியில் 24:16 7 தரம் இருந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ நீங்களே இடம் கொண்டே கிடப்பார்கள். புரியுதுங்களா? அப்ப எப்படி பேசணும், என்ன செய்யணும், என்ன வாழணும்னு சொல்லி இங்க வர நீதிமான 7 தரம் விழுந்தாலும் எழுந்திரிச்சிருவான். யார் அவனை தள்ளினாலும் விழுக மாட்டான், விழுந்தாலும் அவனை எழுந்து நிற்பான், வாழவான். அவ்வளோதான் பிரச்சனை. கர்த்தருக்கு சூத்திரம். சரி, மிக எடுத்துக்கோங்க. மிக 1080 பக்கம் 7:5 மடமண்டம் வாங்க. சிநேகிதனை எத்தனை படிக்கிறீங்க? 7:5 எது மிக தானே? படிங்க. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். யாரையும் நம்ப வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன்னை மடியில் படித்துக் கொள்வர்களுக்கு முன்பாக வாயை துறவாமல் எச்சரிக்கார்.
பார்த்தீங்களா? சிநேகிதனை நம்பாதே, வழிகாட்டி நம்பாதே, மடியில் வாழ்த்து நல்லவனை போல பேச நம்பாதே, சிம்சோட போல மடியில் மட்டும் உண்மையை சொல்லாதே, சொல்லி மாட்டிக்காதே. ரெண்டாவது அவன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கை கண்டுபிடிக்கப்பட்டு அவன் ரெண்டாவது என்னொன்று அவன் கேட்டுக்கல. அந்த ஜனமெல்லாம் அக்குறுத்தல் போனாங்க, இவங்களை அழிச்சிட்டு நான் ஆண்டவரே உன்னுடைய ஒளித்தை செய்வேன், எனக்கு மீண்டும் கண்ணு கொண்டு கேட்காதே, அவனை போல என்னொன்று ஏமாறாதே. பேசும்போது பொருள் பேசும்போது ஆனால் நல்லா சிநேகம் கூப்பிட்றாங்க, நல்லா நைஸாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சிநேகிதம் பேசுகிறான்னு டெக்னிக்கலாக ஏமாறாதே. நான் சொல்ல வசனம் சொல்லு, ஏமாத நீ போய் விழுந்துட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் சொல்லி கொடுக்கலனா தான் நான் பொறுப்பு இல்லையா? நான் சொல்லி கொடுக்கறத தராமல் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சொல்லிக் கொடுக்கணும். நீங்க என்ன ஃபாஸ்ட் எனக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கல, நான் அதனால விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அதோடைய பாவம் எனக்கு தான் ஜாகும். நான் சொல்லி கொடுத்துறேன், அதனால அந்த பாவம் எனக்கு வராது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ரெண்டாவது மார்க்கு 8:23. இதெல்லாம் சில சும்மா ரப்பதான் சொல்லி கொடுப்பார். எல்லாம் பேச டைம் இல்லை, மரத்தவங்களை பேச டைம் இல்லை, டைம் போயிட்டு படப்படணும், திருவிழா பேர் கொடுக்கணும். மார்க் 8:23. காண்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் முன்ன கண்ணு தெரிஞ்சுதான் இருக்குது, அவன் பாவத்தினால கண்ணு போயிடுச்சு. இப்போ ஒருத்தருக்கு இருக்கிற ஆசீர்வாதம் இருந்திருக்குது, அந்த ஆசீர்வாதத்தை என்னீங்க உங்களுடைய காரியத்தினால, உங்களுடைய வாயினால, எண்ணத்தினால, சிந்தனால இன்னைக்கு நீங்க சிக்கிக்கொண்டு தவிக்கிறீங்க. அது மாறினா ஆட்டோமேட்டிக்கா மாறினா உங்களை மீண்டும் கண்ணு திறக்கப்படு, உங்க வாழ்க்கை உயரப்படும் அப்படின்னு தான் இங்க கதை சொல்லுது. நான் சொல்லுறேன், தேவ வசனம் சொல்லுது. அப்ப அவனுக்கு முன்னே என்ன பண்ணு, கண்ணு இருந்திருக்குது, பாவி பார்த்திருப்பா, இதான் நடந்திருக்கு, அதனாலதான் அப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அதே போல நம்மளுக்கு நல்லா இருந்திருப்பா, நாம் என்ன பண்ணுவோம், சேர்ற சேரிக்கு, பேசுற சிநேகம், போகிற வழி எப்படி இருந்தோம், அதனால கண் என்ன பண்ணுங்க, சிம்சோனுக்கு போல நம்ம கண்ணு குருடாக்கப்பட்டிருக்க. ஆமே அல்லேலூயா. ரெண்டாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல எல்லாம் படிக்கிற டைம் இல்ல, 25 படிக்கிறதுல 8:25. கழுவாயே கண்டா. சரி, அதுல 26 படிங்க. ஆமே. எங்க கிராமத்துக்குள்ளே போகாத, எப்படி நீ செஞ்ச பாவத்தாலும் சுத்தி காட்டு மீண்டும் கண்ணை போக்கடிச்சுக்காது, மீன் பாவத்து போய் விழுந்துறான், அதனால நீ போகாத. நீ என்ன பண்ண, தூரம் வீடு போய் சேரு. வீட்டில் போய் முதல்ல என்ன பண்ண, என்னென்ன செஞ்சோம், எதனால கண்ணு போச்சு, எதனால கண்ணு வந்தது, கொஞ்சம் சிந்திச்சு தேவன் கொடுத்த ஆசிரியத்தை நான் நிறக்காதுன்னு காப்பாற்றிக்கோன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, பக்குவமா அவனுக்கு வழி காட்டி விட்டு போக சொன்னார். நாமளே இருந்தோன்னுவா அப்படியே வண்டி எடுத்து படன்னு போய் எல்லாரும் முன்னாடி போய், ஏய் இவன் முன்ன குருடா, பாதியில் குருட்டு கண்ணாச்சு, இப்போ கண்ணு திறந்து போச்சு, இவன் என்னமோ பண்ணிட்டு வந்துட்டான்டா, எவ்வளோ பெரிய மந்திரவாதி பாட்டு வந்துட்டான்டா, எவ்வளோ பெரிய சூனிகரனை பாட்டு வந்துட்டான்டா, எவ்வளோ அவன் கண்ணு வந்துருந்தா பண்ணிட்டு பொழைச்சிட்டான்டா, இவனை என்ன பண்ணணும் அது பண்ணோண்டான்னு சொல்லி திட்டம் போடுறதுக்கு நம்ம வெளியேறி, அவன் திட்டம் போடுறதுக்கு வேண்டாம்னு ஆர்டர் சொன்னாரு, இப்படி போன்னு சொல்லி கொடுத்துட்டார். இல்லையா? நாம் அப்படித்தான் கொஞ்சம் முன்னேற பாருங்க, என்னென்னலாம் பண்ணணும் அத்தனை பண்ணுவோம். கையை காலில் எல்லாம் ஏற வேண்டியது ஏறு, போகிற வேண்டியது போவோம், எங்கெங்கே போகணும் எல்லா பக்கம் போய் என்னென்னு பண்ணணும் பண்ணி மீண்டும் என்ன பண்ணுங்க, ஓஹோ நீ முன்னும் என்ன பண்ணிட்டு கொஞ்சம் தலை வைக்கிட்டியா பாத்திரண்டா, விசுவாசனுக்குள்ள கிரிசே இருக்க ஆரம்பிக்கும். அதான் நம்ம வேலையை பக்தி காட்ட மாட்டோம், வேறை காட்டுவோம். நம்ம வாழ்க்கையில பக்தியை, நம்ம வாழ்க்கையை நல்ல உயர்றது காட்ட மாட்டோம், வேறை காட்டுவோம். கர்த்தருக்கு மகிமை. அவ்வளோத 2 கொரிந்தியர்ல 6:13, 14. அவ்வளோத இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அடுத்த 6 வேணும் முடிஞ்சா எடுத்துக்கலாம். இன்னும் 2, 4, 6, 7 வசனம் இருக்குது, அதெல்லாம் வேண்டாம், ஒன்று மட்டும் முடிக்கிறேன், டைம் போயிடுச்சு. 2 கொரிந்தியர்ல 6:13, 13, 14. அவ்வளோத. எத்தனாவது? 550.
அதற்கு பதிலீடாக நீங்களோ பூரிப்பு ஆக்குங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதை போல உங்களுக்கு சொல்லுகிறேன். 14 அந்நிய லோகத்திலே விசுவாசமுள்ள ஜனங்களோட இணைக்கப்படாதீர்கள். நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் ஏது? ஒளிக்கு இருளுக்குமே ஐக்கியம் ஏது? பாத்தீங்களா? அப்ப யாரு பொண்ணு கொடுக்கறதுல இருந்து, ஐக்கியம் வைக்கிறதுல இருந்து, திங்கிறதுல இருந்து, உங்கிறதுல இருந்து எப்படி போகணும், யார் இடத்துக்கு போகணும், சொந்தம் வந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் அட வேண்டாம்னு சொல்றாரு. அண்ணன் சொல்றாரு, மறித்த நடத்து அடக்க மட்டும் நீ வாழதுன்னு சொன்ன. நீ உன்னை பிரிச்செடுத்தாச்சு. ஆபரகருக்கு சொன்னார், உன்னை பிரிச்சாச்சு, நீ அங்க சேராது. பொண்ணே வந்து அவங்க வேலைக்காரன் விட்டு என்ன சொல்றாங்க, கூட்டிட்டு வரக்கு விட்டா கூட்டிட்டு வரலன்னு வேண்டாம் போ, அவ்வளோதே. அப்படித்தான் நீங்க இந்த இருளுக்குள்ள போய் கலந்துக்கிறதுனால சில காரியங்கள் உங்களுக்கு ஜெயிக்க முடியறதில்ல, தோத்து போறீங்க. தோக்கிற காரணம் அதுதே. கிறிஸ்து வாழ்க்கை ஜெயிக்கிற வாழ்க்கை நான் சொல்றேன். நீங்க இங்க இல்லாதபடி இதுல தாண்டி இங்க வந்துறீங்க, மீண்டும் படபடபன்னு நீங்க போய் கலந்துக்கிறீங்க. காரணம் என்ன? போய் அந்நிய நோத்துல இணைஞ்சுக்கிறனால, அந்நிய நோத்துல போய் உட்காந்து சாப்பிட்றனால, அந்நிய நோத்துல போய் உட்காந்து நீங்க எல்லாமே எடுக்கிறனால. லேலியா புதிய ஏற்பாடுன்னு சொல்றேன். அவனை தேவருக்குள்ள சொல்லி கொண்டாந்து காப்பாற்றி விடுங்க. அப்புறம் அவன் அந்நிய நோகம் இல்லை, கத்தோடைய நோகத்தில் பகிச்சுக்குவார். அப்போ அவன் வீட்டில் நீங்கள் உங்களுங்க தின்னுங்க, உங்களை யாரும் வேண்டாங்கன்னு சொல்லுங்க. அவன் அறியாத செய்கிற பாவத்துக்கு நீங்கள் உடந்தையாகாதீங்க. அவன் அறியாத செய்கிற காரியங்களுக்கு நீங்கள் உடந்தையாகாதீங்க. அந்த பாவத்தில் நீங்கள் பங்கு கொள்ளாதீங்க. அந்த பாவத்தை நீங்கள் சேர்த்துக்கொண்டு தண்ணீர் போல குடிக்காதீங்க. சாக்கடையில் போய் விழுந்த அன்னைக்கு நீங்கள் போய் விழுகாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். உங்களை கழுகிறதுக்கு வாழ்றதுக்கு வழி என்னமோ அதை தேடுங்க. கர்த்தர் உங்களை மென்மேல் ஆசீர்வதிப்பாரா. எல்லாம் தலையை தாட்டி நம்ம ஜெபிக்கலாம். ஜெபிக்கலாம். முதல் போட்ட சொன்ன வசனம் என்ன? முதல் ஆரம்பம் என்ன சொல்லிச்சு? ஆதியாகமம் 49:25 வீட்டில் போய் நீங்க படிச்சுக்கோங்க. இப்படி 3 விதமான வசனம் என்ன செய்யும்? கர்ப்பத்தின் கனி முதலாவது உங்களை என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்பட்ட கர்ப்பத்து கனி உண்டாகாதபடி ஆசீர்வாதத்தோடு அது செல்வாக்கோட பழக்கம். அந்த குழந்தை செல்வாக்கோட பழக்கமா? அந்த குழந்தைக்கு எப்படி இருக்குமா? ஆசீர்வாதம் பெருகிட்டு இருக்குமாமா? அந்த குழந்தைங்க மூலம் நீங்க என்ன பண்ண பூரிப்பீங்களா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா இந்த மாதிரி அந்நிய நோக்கத்தெல்லாம் நுழையாதபடி, எந்தெந்த காரியத்துக்கு போகக்கூடாதபடி, ஆராய்ச்சி அப்படி நம்ம நெருங்கிற சொந்த வந்த சிநேகிதர் இருந்தா ஞாயிற்றுக்கிழமை ஆராய்ச்சி கூப்பிட்டாங்கன்னா அந்த அன்னைக்கு நீங்க அங்கே கால் வைக்காதபடி, சாயங்காலம் கடுக்கு போய் என்னோட பண்றதுன்னு சொல்லி அவங்க வந்துட்டு போன கடமை கட்டணும்னா சாயங்காலம் போங்க. அவங்க 100 ரூபா வச்சுக்க, நீங்க 200 ரூபா வச்சு போட்டு கையை நினைக்கணுமா நினைக்கணும், உங்களுக்கு அது உங்க விருப்பம். அதுக்கு அவங்க கலத்துருக்கு உங்க குறி. ஆமே நான் சொல்ல முடியாது, நான் நினைக்கிறது இல்லை, அவ்வளோதே. நீங்க எப்படி இருக்கிறீங்க அது உங்க பாடு. நல்லா ஜெபிக்கலாம். ஆண்டவரே, வானத்தையும் பூமி படைத்த தேவனை கர்த்தாவே, உங்க கருத்தால் வருகிறோம் ஐயா. இது வரைக்கும் நீ பேசின தேவன் இன்னமும் எங்களோட பேசி இடப்பட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரையா. உடைய வார்த்தை வசனம் எங்களை கிரி செய்யும் ஐயா. நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரை ஏமாந்து கூடாது ஐயா. நாங்கள் கீழ் நோக்கி போயிடக்கூடாது ஐயா. நாங்கள் மேல நோக்கி போகிறதே ஆண்டவரே, வானத்தையும் போய் படைத்த தேவன் ஐயா. எங்கள் இடத்துக்கு எல்லாமே கர்த்தர் கொடுத்துருக்கிறீங்க. நாங்கள் அறிந்து அதை ஆண்டவரை கேட்டு வாங்கி தேவனுக்குள்ள எனக்கு செலுத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. கணக்கு கொடுங்க ஜெபிக்கிறோம். இயேசு மகாராஜா அப்படி செய்யுங்க. நாம் வைத்துங்க திருக்கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டிக் கொடுக்கிறோம். இயேசுக்கு திரசர நாமத்தில் தனியோடு ஜெபிக்கிறோம். ஜீவனோடு நல்ல பிதாவே.